எபினேசர் எப்படி ஜாயின் பண்ணா? 2001 சார். எத்தனை வருஷம் வேலை பார்க்குறான்? 13 வருஷமா வேலை பார்க்குறாரு. அவன் கேரக்டர் எப்படி? நல்ல கேரக்டர் சார். டீச்சர் வேலை பார்த்தேன்ல? ஆமாம். ஹலோ, சொல்லுப்பா. அப்படியா? கொஞ்சம் இருங்க, நான் எம்டி கூட தான் இருக்கேன். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். என்னவா சார், 4 நாள் முன்னாடி எபி செத்து போயிட்டான்ல, அதை பற்றி கட்சி ஆளுங்க நம்ம கம்பெனியை பற்றியும் உங்களை பற்றியும் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்களாம். அப்படியா? சார், மாவட்ட செயலாளர் இங்கே தான் வந்துட்டு இருக்காராம். சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். நம்ம தான் எந்த குறையும் இல்லாமல் முறைப்படி எல்லாம் செஞ்சுட்டோமே, அப்படியே அந்த கட்சிக்காரனுக்கு தப்பு தப்பாக பேசுகிறானுங்க. சார், இந்த கட்சிக்காரங்களே இப்படி தான் சார். நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் எதையாவது குத்தம் கண்டுபிடிச்சி தப்பு தப்பாக பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூலாக இருங்க சார். இது எபியோட அமௌண்ட்டில் செட்டில் பண்ணியாச்சா? செட்டில் பண்ணியாச்சு சார். வணக்கம் எம்பி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வாங்க சார், உட்காருங்க. சார், திடீர்னு வந்திருக்கீங்க? சில விஷயங்கள் காதுக்கு வந்துச்சு. என்ன விஷயம் சார்? எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி கேட்குறீங்க சார். செத்தவன் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு என் கை காசு 2 லட்சம் கொடுத்துருக்கேன். எபினேசரை பற்றி கேட்குறீங்களா? அவன் இறந்தது எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் சார் இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன். அந்த குடும்பத்துக்கு கட்சி நிவாரண நிதி 5 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் குடும்பத்துக்கு நீங்கள் எதுவுமே சரியாக செய்யலைன்னு கேள்விப்பட்டேன். சார், அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். டாக்டருங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல. அன்னைக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் செலவு 1 லட்ச ரூபாய் சார். அவங்க குடும்ப செலவுக்கும் பையன் பொண்ணு படிப்பு கிடக்கூடாதுன்னு அவங்க ஒய்ஃப் பேரில் 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஈமக்கிரிய காரியம்னு சொல்லி நெட் கேஷாக கையில் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் டோட்டலாக 12 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் நாங்கள் எதுவுமே சரியாக செய்யலைன்னு சொல்லி வர சொன்னால் எப்படி சார்? சரி சார், நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள் சார். மாவட்ட செயலாளர், நான் நினைச்சேன்னா உன் கம்பெனி வாசல்ல 5000 தொழிலாளர்களை உட்கார்ந்து போராட வைக்க முடியும். ஏன் சார்? ஏன்னா செத்தவன் ஏன் கட்சிக்காரன். அவன் சாவுல என்னமோ மர்மம் இருக்குன்னு அவன் பொண்டாட்டி சொல்றா. சார், என்னென்னமோ சொல்கிறீங்க? அந்த அம்மா சொல்லாட்டியும் ஏன் ஆளுங்க சொல்ல வைப்பாங்கல்ல. பேர் சொல்லுங்க, இது ஆக்சிடென்டா இல்ல கொலையா? சார், உங்ககிட்ட ஏதோ ஒரு கோளாறு இருக்கே. எங்ககிட்ட எந்த கோளாறும் இல்லை. கம்பெனி மெயின்டெனன்ஸில் நல்லா பார்த்துக்குறோம். அன்றைக்கி எபினேசரு லைட்டாக தண்ணி போட்டுருப்பான் போல, அந்த கவனக்குறைவால் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது. அதை கூட நாங்கள் பெருசு பண்ணலை. ஓ, இது வேறையா? இங்கே தான் இடிக்குது. அவன் தண்ணி சாப்பிட்டானா இல்லை அவனை கொண்டுட்டு வாயில பிராந்தி ஊத்துனீங்களா? சார், அவன் தண்ணி போட்டிருந்ததை மறைச்சோன்னு சொல்றீங்க. அப்ப டாக்டருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க? ஏன், எதுக்காக மறைக்கணும்? அப்போ உங்க பேர்ல தான் தப்பு நடந்திருக்கு. எங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லை. கம்பெனி பேரும் செத்த பிறகு அவன் பேரும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை செஞ்சோம். செத்து போனதுக்கு அப்புறம் அவன் நல்ல பேர் வாங்கி என்னத்தை சாதிக்க போறான்? இப்ப இந்த கேஸை தோண்டி எடுத்து போலீஸ் கேஸ் ஆக்கணும்னு வச்சுக்குங்க. மங்கிதா மினரல் கம்பெனி எம்டி கைது, 14 வருஷம் ஆயுள் தண்டனைன்னு பத்திரிகையில பொட்ட எழுத்துல பொட்டி கடையில தொங்கும். என்ன மிரட்டுறீங்களா? ஏற்கனவே 12 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். உங்களை யார் சார் 12 லட்சம் செலவு பண்ண சொன்னது? ஓ, இப்படி செலவு பண்ணி அவசர அவசரமா செத்தவனை புதைச்சிட்டு நீங்க கொலை பண்ணதை ஆக்சிடென்ட்ங்கிற பேர்ல மூடி மறைக்க பாக்குறீங்க. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கிட்டா ஊருக்குள்ள கரை வேஷ்டியை கட்டிக்கிட்டு நாங்க எதுக்கு சுத்தணும்? 12 லட்சம் கொடுத்தன்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க. அப்பவே என்னைய தனியா பார்த்து எனக்கு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்து பிரச்சனையை சுமூகமா நான் முடிச்சிருப்பேன். 6 லட்சத்துல எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கும் ஒரு 6 லட்சம் லாபமா இருந்திருக்கும்ல. எனக்கும் மக்கள்கிட்டையும் கட்சியிலையும் ஒரு பேர் கிடைச்சிருக்கும். சாரி சார், தெரியாமல் போச்சு. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு. சரி, எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், மறுபடியும் பிரச்சனை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். என்ன நாக்கு வலிக்கிறதுக்கா? அப்போவே கொடுத்தீங்கன்னா இந்த 1 லட்சத்துல முடிச்சிருக்கலாம். இப்ப நானே வந்திருக்கேன், விஷயம் பெருசாயிடுச்சுல்ல. இனிமே இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம இருக்கணும்னா எனக்கு 10 லட்சம் கொடுங்க. 10 லட்சமா?
செத்து போன குடும்பத்துக்கு நான் 2 லட்சம் கொடுத்துருக்கேன்ல, அதையும் சேர்த்து 12 லட்சமா கொடுத்துரு. என்னது, மறுபடியும் 12 லட்சமா? அப்புறம் நாங்க எப்படி கட்சி நடத்துறது? கட்சிக்காரங்கன்னா அப்படிதாயா, இருக்கிறத இல்லைம்போம், இல்லைங்கிறத இருக்கும்போம். முதல்ல பணத்தை எடு, நான் கிளம்புறேன். சரி, ரொம்ப யோசிக்கிறேன். உன்னுடைய கம்பெனி இழுத்து மூட வச்சுட்டா, அப்படி ஒரு நாள் 3 நாள் உன்னுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு பாதிக்கப்படணும் உனக்கே தெரியும். 12 முடியாதுங்க, ஒரு 5 தரேன். என்னது 5? எனக்கு கீழே 4 நகரம், 5 ஒன்றியம், 10 கவுன்சிலர் இருக்காங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கணும். சரிங்க. ஓகே, தேங்க்ஸ் எம்பி. வரட்டுமா? மறுபடியும் வரட்டுமாவா? அப்பப்போ வருவேன். அப்பப்ப வருவியா? ச்சே, என்னையா ஆளுங்க, ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறமும் அவனை வச்சு சம்பாதிக்கிறானுங்க.